ஒரு கதவு மூடி இருக்கிறது என்பதற்காக அது எப்போதும் மூடியே இருக்கும் என்று அர்த்தம் இல்லைங்க. சில கதவுகளை மனிதர்கள் மூடலாம், சில வாய்ப்புகள் நம்ம விட்டு போகலாங்க. ஆனால் இயேசுவின் கையில் இருக்கிற அந்த திறவுகோல் அவர்கிட்ட தான் இருக்கிறது. வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கவும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு நம்ம கிட்ட நிறைய கதவுகள் மூடி போய் இருக்கலாம். ஏசப்பா, இந்த ஆசீர்வாத கதவுகளை எனக்கு திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் அவர் கையில் இருக்கிற அந்த கீனால அது நமக்கு திறந்து தருவாருங்க. இன்றைக்கு நிறைய கதவுகள் உங்களை சுற்றி, அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு வாய்ப்புகளாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூக்கு போகிற அந்த கதவு மூடி இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் கதவை திறக்கணும்னா இன்றைக்கு இயேசுவினிடம் கேட்போம். நிச்சயமாக அவர் நமக்கு செய்வார்.